அம்மா ஆனதுக்கப்புறமா குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆகுற வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்மூத்தா ஜாலியா போகும்னு நெனைப்போம். ஆனா கண்டிப்பா அது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி இப்ப எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ஜாஷிகாக்கு இப்ப 4 வயசு ஆயிடுச்சா, நல்லா பேசவும் ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஆக்சுவலா அவ என்னைய டார்ச்சர் பண்றா. எப்படின்னா, சமைச்சு வச்சா மேடம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் எது சமைச்சு வைக்கிறேனோ அது வேண்டாமா, புதுசா சமைச்சு குடுக்க சொல்லி கேட்குறா. இல்ல சரி கொஞ்சம் லேட் ஆகட்டும், நேத்து தான் சீக்கிரம் சமைச்சிட்டோம் சாப்பிடலல்ல, இன்னைக்காவது கொஞ்சம் லேட்டா சமைப்போம்னா, 6:30 மணிலேருந்தே பசிக்குது பசிக்குதுங்கிறா. நானும் சரி ஃப்ரூட்ஸு, வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாரி குடுத்தாலும், எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு சாப்பாடு தான் செஞ்சு குடுங்கிற மாரி, இப்ப பேச ஆரம்பிச்சதுக்கும், அதுக்கும் மேடம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நான் என்னமோ நெனச்சேங்க, இதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும். அவ அவ வேலைய அவ செஞ்சுக்குவா. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்னு. உனக்கு எங்க ரெஸ்ட்டு? இனிமேல் தான் உனக்கு ட்விஸ்ட்டுங்கிற மாரி, என் லைஃப்ப புரட்டி போடுற மாரி தான் இப்போ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. இது ஸ்டார்ட்டிங்கே இப்படி இருக்கு. இனி போக போக அவ என்னை என்னலாம் படுத்த போறான்னு எனக்கு தெரியல. உங்க வீட்லயும் இதே வயசுல குட்டீஸ் இருந்தாங்கன்னா, உங்கள இந்த மாரிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்த விளாக்ல உங்கள பார்க்கலாம். பாய்.